வேலவா சரணம், முருகா சரணம், சரவணபவா சரணம். அன்பான மெய்யுருக உறவுகளே, திருக்கந்த புராண பயணத்தின் 4ஆம் பகுதிக்கு உங்களை பக்தியுடன் வரவேற்கிறோம். முந்தைய பகுதியில் சூரபத்மனின் எழுச்சியை கண்டோம். அவன் கடுமையான தவம் செய்து வரம் பெற்றான். ஆனால் அந்த வரம் அவனிடம் பணிவை வளர்க்கவில்லை, அகந்தையை வளர்த்தது. வீரமகேந்திரபுரியை மையமாக கொண்டு சூரபத்மன் தனது ஆட்சியை விரிவுபடுத்தினான். அவனுடைய அசுர படைகள் தேவர்களை தோற்கடித்தன. தேவர்களின் செல்வங்களும் பறிக்கப்பட்டன. தேவலோகம் துயரத்தில் மூழ்கியது. இன்று அந்த துயரத்திலிருந்து விடுபட தேவர்கள் சிவபெருமானை நாடிச் செல்லும் நிகழ்வை காண்போம். தேவர்களின் துயரம். சூரபத்மனின் கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்தது. யாகங்கள் தடைப்பட்டன. வழிபாடுகள் குலைந்தன. தேவர்கள் தங்கள் பதவிகளையும் அதிகாரத்தையும் இழந்தனர். இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் தங்கள் வலிமையால் சூரபத்மனை எதிர்த்து நிற்க முயன்றனர். ஆனால் அவன் பெற்ற வரமும் அவனுடைய அசுர படைகளின் வலிமையும் அவர்களை தொடர்ந்து தோற்கடித்தன. எவ்வளவு முயன்றும் வெற்றி கிடைக்கவில்லை. அப்போது தேவர்கள் ஒரு உண்மையை உணர்ந்தார்கள். அவர்களுடைய ஆயுதங்களால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. அவர்களுடைய படைகளால் சூரபத்மனை வெல்ல முடியாது. சிவபெருமானின் திருவருளை தவிர வேறு வழி இல்லை. இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் பிரம்மதேவருடனும் திருமாலுடனும் சேர்ந்து சிவபெருமானை நாடி கைலாயத்தை நோக்கி புறப்பட்டார்கள். அவர்களுடன் முனிவர்களும் விண்ணுலகில் வாழும் பலரும் சென்றனர். அவர்களின் பயணம் ஒரு சாதாரண பயணம் அல்ல. அது தங்கள் வலிமையை விட்டுவிட்டு இறைவனின் திருவடிகளை நாடிய பயணம். கைலாயத்தை அடைந்ததும் அங்கு காவல் நின்ற நந்தி தேவரை அவர்கள் வணங்கினர். தங்கள் துயரத்தை நந்தி தேவரிடம் கூறினர். சூரபத்மனின் கொடுமையை எடுத்துரைத்தனர். சிவபெருமானை சந்தித்து முறையிட அனுமதி வேண்டினர். நந்தி தேவரின் அருளால் அவர்கள் சிவபெருமானின் திரு சந்நிதிக்குள் சென்றனர். சிவபெருமான் முன் சென்றதும் தேவர்கள் அனைவரும் தலை வணங்கினர். இந்திரன் கண்ணீருடன் தங்கள் நிலையை எடுத்துரைத்தார். எம்பெருமானே, சூரபத்மனின் ஆணவத்தால் உலகமும் துன்பப்படுகிறது. தேவர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டன. தர்மம் குலைந்தது. யாகங்களும் வழிபாடுகளும் தடைப்பட்டன. அவனை எதிர்த்து நிற்கும் வலிமை எங்களிடம் இல்லை. எங்களை மட்டுமல்ல, உலகம் முழுவதையும் அவனுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். உம்மை தவிர எங்களுக்கு வேறு கதியில்லை என்று வேண்டினர். தேவர்கள் தங்களுக்கான பதவிகளை மட்டும் கேட்கவில்லை. உலகில் தர்மம் மீண்டும் நிலைக்க வேண்டும் என்று வேண்டினர். சூரபத்மனின் ஆணவத்தை அழித்து தேவர்களையும் உலக உயிர்களையும் காப்பாற்றும் தெய்வீக சக்தி வேண்டும் என்று சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமானின் அருள். தேவர்களின் சரணாகதியை சிவபெருமான் கண்டார். அவர்கள் ஆணவத்துடன் வரவில்லை. தங்கள் தோல்வியை உணர்ந்து முழு நம்பிக்கையுடன் வந்திருந்தனர். சிவபெருமானின் திருமுகத்தில் கருணை மலர்ந்தது. அஞ்ச வேண்டாம், உங்கள் துயரம் தீரும். சூரபத்மனின் ஆணவம் அழியும். தர்மம் மீண்டும் நிலைக்கும். உலகை காக்கும் தெய்வீக சக்தி தோன்றும். அந்த அருள் சூரபத்மனின் கொடுமைக்கு முடிவு கட்டும் என்று சிவபெருமான் அருளினார். அந்த அருள் வார்த்தை தேவர்களின் உள்ளத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. இதுவரை இருளில் இருந்த உலகிற்கு இப்போது விடியலின் அறிகுறி தோன்றியது. சூரபத்மன் தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்று எண்ணினான். ஆனால் அவனுடைய ஆணவத்தை அழிக்க சிவபெருமானின் அருள் எழத் தொடங்கிவிட்டது. இன்றைய பகுதியின் நிறைவு. இன்று சூரபத்மனால் துன்புற்ற தேவர்கள் சிவபெருமானை நாடியதை கண்டோம். இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் பிரம்மதேவருடனும் திருமாலுடனும் சேர்ந்து கைலாயம் சென்றனர். நந்தி தேவரை வணங்கி சிவபெருமானின் திருவடிகளில் சரணடைந்தனர். அவர்களின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் உலகை காக்கும் அருள் வெளிப்படப் போவதாக உறுதியளித்தார். இனி அந்த அருள் உருவெடுக்கப் போகிறது. அடுத்த பகுதியில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்படும் 6 தெய்வீக தீப்பொறிகளை காண்போம். அந்த தீப்பொறிகள் எவ்வாறு சரவண பொய்கையை அடைந்தன? 6 குழந்தைகளாக அவை எவ்வாறு தோன்றின? அந்த 6 குழந்தைகளும் எவ்வாறு ஆறுமுக பெருமானாக ஒன்றிணைந்தனர்? அதை அடுத்த பகுதியில் காண்போம். இந்த தொடரை தொடர்ந்து காண மெய்யுருகு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கமெண்டில் பகிருங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு புதிய பகுதி வெளியாகும். வேலவா சரணம், முருகா சரணம், சரவணபவா சரணம்.